திருஷ்டி நிவர்த்தி கவசம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில திருஷ்டியை பத்தி பார்க்க போறோம். நமக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டா அதனோட பாதிப்புகளும் அந்த பாதிப்புல இருந்து எப்படி நம்ம மீண்டு வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி தாங்க இது. கல்லடி பட்டாலும் படலாம், ஆனா கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கண் திருஷ்டி நமக்கு ஏற்பட்டா அவ்வளவு பாதிப்பும் நெகட்டிவ் வைப்ரேஷனும் வாழ்க்கையில தேவையில்லாத தொந்தரவுகளும் இப்படி நிறைய ஏற்படும். மத்தவங்க நம்ம மேல தீய எண்ணத்தோட பாக்குற பார்வை தான் நமக்கு கண் திருஷ்டி பாதிப்பை ஏற்படுத்துது. கண் திருஷ்டியோட தாக்கம் நமக்கு ஏற்பட்டு அதுல பாதிப்பு அடைந்த பிறகுதான் தெரியுது. அதனால நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு தேவையில்லாத தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் வரும்னு அடுத்தவங்க நம்மள பார்க்கும்போது நல்லது நினைச்சு பாக்குறாங்களா இல்ல தீய எண்ணத்தோட நினைச்சு பாக்குறாங்களான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படி தீய எண்ணத்தோட பாக்குற பார்வை தான் நமக்கு கண் திருஷ்டி பாதிப்பு ஏற்படுகிறது. கண் திருஷ்டி நமக்கு ஏற்பட்டா என்னென்ன பாதிப்பு வரும்னு நீங்க பாத்தீங்கன்னா, உடல் ரீதியான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள், குடும்பத்துல சண்டை சச்சரவு, தொழில் வியாபாரத்துல ஏற்படும் பிசினஸ் லாஸ், பணவரவு வரவே வராது, எடுக்கிற காரியம் எல்லாமே தடைப்படும், தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, விபத்துகள், மருத்துவ செலவுகள், வேலை பார்க்குற இடத்துல ஏற்படும் தேவையில்லாத கெட்ட பேர், குழந்தைங்க படிப்புல மந்தம், குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறது, பொருள் நகை எல்லாத்தையும் அடமானம் வைக்கிறது, இல்லாட்டினா சொந்த வீடு கட்டுறதுல தாமதம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் நமக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டால் இந்த மாதிரிலாம் நடக்குங்க. சரி, இந்த கண் திருஷ்டி யாரை வேணாலும் எந்த வயதினை வேணாலும் தாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாக்கும். பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் தாக்கக்கூடியதான் இந்த கண் திருஷ்டி. அதனால தான் பிறந்த குழந்தைகள் கூட கன்னத்தில் திருஷ்டி போட்டு முக்கியமாக வைப்பாங்க. சரிங்க, கண் திருஷ்டி ஏற்பட்டால் என்னென்ன பாதிப்புகளும் பிரச்சனைகளும் வருன்றதை பற்றி நாம் இப்போ பார்த்தோம். ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணுன்ற தீர்வை பற்றி நம்ம பார்க்கணும்ல, அதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக கண் திருஷ்டி போக்கக்கூடிய நிவர்த்தி செய்யக்கூடிய கவசத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திருஷ்டி நிவர்த்தி கவசம். இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசத்துல 3 பொருட்கள் தருகிறோம். பெருமாள் வாகனமான கருடர் முகம் பதித்த மோதிரம். இது உங்களுக்கு மனதைரியத்தையும் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் நீக்கி ஆரோக்கியத்தையும் மேம்பட வைக்கும். இதுல இருக்கிற கண்டாளர் உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படாமல் பாதுகாக்கும். குதிரை லாடம் உங்கள் வீடு, வாகனம், ஆபீஸ், கடை, தொழில் செய்யற இடத்துல நிலைவாசல் மாட்டும் போது தேவையில்லாத துஷ்ட சக்திகள், தீய சக்திகள் இதெல்லாம் உங்களை நெருங்காமல் செய்யும். மொத்தத்தில் இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு கவசமாக இருந்து பாதுகாக்கும். இறை சக்தி நிறைந்த இந்த கவசம் கண் திருஷ்டினால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாத்தையும் போக்கி உங்களுக்கு ஒரு கவசமா இருந்து இது உங்க வாழ்நாள் முழுக்க பாதுகாக்கும். எங்கள் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. என் பையன் படிப்பு முடிஞ்சவுடனே அப்பாவோட பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணலான்னு அதே பிஸ்னஸை கண்டினியூ பண்ணான். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் சொந்தக்காரங்களும் அட பரவாயில்லையே, அப்பாவும் பையனும் ஒரே பிஸ்னஸ் பண்ணி நல்லா டெவலப் பண்ணுறாங்களே ஃபேமிலியை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவனோட முயற்சியில் இதே ஏரியாவில் ஒரு நிலம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்தான். அவனோட மனைவிக்கு நகை நட்டுன்னு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக இருந்தான். ஒரு நாள் நானும் என் மருமகளும் வீட்டில் இருந்தப்போ தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வந்தாங்க. என்ன மாமியார் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, என் பையன் புதுசாக வீடு கட்டியிருக்கான்ல, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஓ, இந்த வீடே நல்ல பெரிய வீடாக தான் இருக்கு, இதில் இன்னொரு வீடு வேறையா? நகையெல்லாம் புதுசாக இருக்கு போல் இருக்கு. எப்போ எடுத்தீங்க? ஆமாம் ஆண்டி, போன வாரம் தான் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு. பேங்கில் கூட அந்த அம்மா வந்துட்டு போன 2-3 நாளையே என்னோட பையனோட பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அவன் வாங்கின நிலம் நகை எல்லாம் அடமானம் வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. அவன் கட்டின வீடு பாதியிலே நின்று போயிடுச்சு. அப்போ தான் என் சம்மந்தி சொன்னாங்க, இதுக்கு காரணம் எல்லாம் கண் திருஷ்டி தான். சம்மந்தி கண் திருஷ்டி நிவர்த்தி கவசம்னு ஒன்று இருக்குது. அதில் இருக்கிற கண்டாளரையும் கருட மோதிரத்தையும் மாப்பிள்ளைக்கு போட சொன்னாங்க. அவனுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாரும் போட்டால் நல்லதுன்னு சொன்னனால நாங்கள் 2-3 ப்ராடக்ட் வாங்கி நாங்கள் எல்லாரும் போட்டுக்கிட்டோம். என் மருமக, என் பையன், என் ஹஸ்பண்டு, நான், இப்படி எல்லாருமே வாங்கி திருஷ்டி நிவர்த்தி கவசத்தை போட்டுட்டு இருக்கோம். அதில் இருக்கிற குதிரை லாடத்தை வீட்டு வாசல்லையும் பையனோட ஆஃபீஸ்லையும் மாட்ட சொன்னாங்க என் சம்மந்தி. அதே மாதிரி நாங்களும் செஞ்சோம். அதுக்கப்புறம் என் பையனுக்கு இருந்த கண் திருஷ்டி
அப்படியே நிவர்த்தி ஆயிடுச்சு. இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசம் வாங்கி நீங்களும் கண் திருஷ்டியிலிருந்து விடுபட இப்பவே ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுங்கள். திருஷ்டி நிவர்த்தி கவசம் இதுல கருடர் முகம் பதித்த மோதிரமும் கண் டாலரும் குதிரை லாடம்னு 3 தெய்வீகமான பொருளை தரோம். கண் திருஷ்டி, பொறாமை, பில்லி, சூனியம், ஏவல், தீய சக்திகள், துஷ்ட சக்தி பாதிப்புகள் இது போன்ற நமக்கு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அனைத்திலிருந்து விடுபட திருஷ்டி நிவர்த்தி கவசம். இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசத்தை நாம ஏன் தெய்வீக பொருள்னு சொல்றோம்னா, இதுல கருடரோட முகம் பதித்த மோதிரம் இருக்கு. கருடர் விஷ்ணு பகவான், பெருமாளுடைய வாகனம். மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் மகாவிஷ்ணு. ஏன்னா அவர் தான் காக்கும் தெய்வம். இவ்வளோ சக்தி வாய்ந்த மகாவிஷ்ணுக்கு வாகனமா இருக்கக்கூடியவர் கருடர். அதாவது திருவிழா காலங்களில் இந்த 10-15 நாள் பெருமாள் குதிரை வாகனம், யானை வாகனம், பூப்பல்லாக்கு இப்படின்னு நிறைய வாகனத்தில் நமக்கு காட்சி தருவார். ஆனால் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருட சேவை அப்படின்னு பெருமாள் கருட வாகனத்தில் வரும் பொழுது அன்னைக்கு இன்னும் வெகு சிறப்பாக அந்த திருவிழா நடத்தப்படும். ஏன்னா கருடர் பெருமாளுக்கு மிக முக்கியமான வாகனம். கருடர் தன் பார்வையிலே யார் நல்லவர் யார் கெட்டவர்கன்னு தெரியக்கூடிய சக்தி கொண்டவர். நாமளே பார்த்துருப்போம், கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது பல அடி தூரத்துல இருந்து கருடர் அந்த கோவிலை சுற்றி வட்டமிடுவார். ஏன்னா அங்கே நல்ல சக்தி இருக்கு. அந்த நல்ல சக்தியை கருடரால் மட்டும்தான் உணர முடியும். இவ்வளவு சக்தி வாய்ந்த கருடர் முகம் பதித்த கருட மோதிரம் நம்ம திருஷ்டி நிவர்த்தி கவசத்துடைய சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கருடர் முகம் பதித்து கொடுக்கறனால தான் இதை நாம தெய்வீக பொருள்னு சொல்றோம். கடவுள் ஆசையும் அருளும் நமக்கு எப்பவுமே இருக்கும்படி செய்யறது தான் இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசத்தினுடைய மகிமை. நான் ஹோட்டலில் தான் ரொம்ப நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வருமானம் பத்தலை. சொந்தமாக ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு என் மனைவியோட நகை நட்டு எல்லாத்தையும் அடமானம் வச்சு சின்னதாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பித்தேன். பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போச்சு. தினமும் கஸ்டமர் ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வச்சு தான் கடை வாடகை, ஆட்கள் சம்பளம் இது போக என் குடும்பத்தையும் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அடமானம் வச்ச நகையை மீட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதை பார்த்த எத்தனை பேர் பொறாம கூட பட்டாங்க. ஏன் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ ஹோட்டலுக்கே முதலி ஆகிட்டேன்னு நிறைய பேர் அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அதுலேருந்து என் ஹோட்டலில் பிஸ்னஸ் படுத்துருச்சு. தினமும் 10,000 12,000 வந்துக்கிட்டு இருந்தது இப்போ வெறும் 4,000 5,000 வராங்க. இதில் கடை மாஸ்டர், வேலையாட்கள் சம்பளம் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதில் வேறு கடை வாடகை, என் குடும்ப செலவு, நகை அடமானம் வச்ச செலவு, இதில் எப்படி தான் மீட்க போகிறோன்னு நானும் என் மனைவியும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தவிச்சிட்டோம். ஒரு நாள் என் மனைவி டிவியில் திருஷ்டி நிவர்த்தி கவசத்தை பற்றி பார்த்தா. அதில் கண் திருஷ்டி, போறாமல் மற்றவங்க தீய எண்ணத்தோட பார்க்குற பார்வையிலான கூட நம்மளுடைய வியாபாரம், தொழில் இந்த மாதிரி ஆகுன்னு விளம்பரத்தில் சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் ஹோட்டல் வச்சதை பற்றி பொறாமப்பட்டாங்க. யார் நல்ல கண்ணோட பார்க்குறா, யார் கெட்ட தீய சக்தியோட பார்க்குறா, நம்ம கண் திருஷ்டி வச்சது நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால தான் நான் திருஷ்டி நிவர்த்தி கவசத்தை நான் வாங்கினேன். அதில் கருடர் முகம் பதித்த மோதிரம் இருந்தது. அதை நானும் என் மனைவியும் போட்டுக்கிட்டோம். கண் திருஷ்டி டாலர் கொடுத்தாங்க, அதை என் கழுத்தில் மாட்டிக்கிட்டேன். குதிரை லாடம் கொடுத்தாங்க, அது என் கடை வாசலில் மாட்டியிருக்கேன். இதை மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் தான் என் ஹோட்டல் பிஸ்னஸ் பழைய மாதிரியே ரன் ஆக ஆரம்பிச்சது. கண் திருஷ்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பணத்தடை, தொழில் மந்தம், வியாபார நஷ்டம், பிசினஸ் லாஸ், குழந்தைகள் படிப்பில் மந்தம், குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படும் உடல் சார்ந்த பிரச்சனை, குடும்பத்தில் அடிக்கடி தேவையில்லா சண்டை சச்சரவுகள், கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள், ஆசையாக வாங்கிய பொருட்களை அடமானம் வைத்தல், இப்படின்னு இன்னும் எத்தனையோ பாதிப்புகள் இந்த கண் திருஷ்டியினால் ஏற்படுகிறது. எனவே கண் திருஷ்டி ஏற்படாமல் உங்களுக்கு ஒரு கவசமாக இருப்பதுதான் இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசம். இதுல கொடுக்கிற கருடர் முகம் பதித்த மோதிரத்தை நீங்க அணியறதுனால உங்க கூடவே இருக்கிற எதிரிகளை உங்களிடம் இருந்து விலக செய்து உங்க வளர்ச்சியை பார்த்து கண் திருஷ்டி வைக்கும் எல்லாருடைய பார்வையும் விலக்கி கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், செய்வினை போன்ற தீய சக்திகள், துஷ்ட சக்திகள் இவைகளிடம் இருந்து உங்களை ஒரு கவசமா பாதுகாக்கும். நீங்க எப்பவுமே உடல் ஆரோக்கியத்தோடமும் மன வலிமையுடன் வாழ்றதுக்கு பெருமாள் வாகனமான கருடன் முகம் பதித்த மோதிரம் உங்களுக்கு பக்க துணையாக இருக்கும். இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசம் வாங்கி நீங்களும் கண் திருஷ்டியிலிருந்து விடுபட இப்பவே ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுங்கள். ஹாய், நான் ஒரு MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஜாப், நல்ல சேலரி. ஆஃபீஸில் என்னோட ஒர்க்கை நான் கரெக்டாக பார்த்துட்டே இருப்பேன். நான் நல்லா ஒர்க் பண்ணுறது பார்த்து அந்த ஆஃபீஸில் 6 monthsலேயே எனக்கு டீம் லீடர் போஸ்ட் கிடைச்சிது. இப்படியெல்லாம் எனக்கு கிடைச்சதுனால என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சில பேர் என் மேலே பொறாமையில் என்னோட பேர் எப்படி பேடாக க்ரியேட் பண்ணலாம், நான் ஒர்க் பண்ணி வச்சதை எப்படி எரர் பண்ணலாம், என்னை எப்படி வேலை விட்டு தூக்கலாம், இந்த மாதிரி ஒரே கெட்ட எண்ணத்தில் இருந்தாங்க. ஏதாவது ஒரு நெகட்டிவ் பிளான் போட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு ஆஃபீஸில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நான் என் அக்கா கிட்ட சொன்னேன்.
அப்பதான் அவங்க இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசத்தை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசத்தில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற கண் திருஷ்டி, பொறாமை, நெகட்டிவ் வைப்ரேஷன், இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துல இருந்தும் நம்மளை செக்யூர் பண்ணணும்னு என் அக்கா சொன்னாங்க. அவங்களே எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. டாலரை வந்து என் கழுத்துல போட்டுக்கிட்டேன், கருடர் முகம் கொண்ட ரிங்க கையில போட்டுக்கிட்டேன். இதுல இந்த ஹோஸ் ஷூ என்னோட ஹாஸ்டல்ல ரூம் என்ட்ரன்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே வாரத்துல என்னோட மேனேஜ்மெண்ட்ல இன்சைட்ல மிஸ்டேக் இல்லைன்னு என்னோட அதே ஜாபை கண்டினியூ பண்ணிக்க சொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசம் தான். இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசத்துல நாங்க தரும் கண்டாலரை நீங்க கழுத்துல அணியும் பொழுது இது கவசமா இருந்து உங்களை காத்து, உங்க மேல யாராவது கண் திருஷ்டி வச்சு அதுல நீங்க பாதிப்பு அடைஞ்சிருந்தீங்கன்னா அந்த கண் திருஷ்டியை விலக்கி நிவர்த்தி செஞ்சு இனி யாருடைய கண் திருஷ்டி உங்க மேல படாம இந்த டாலர் உங்களை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டாலரை நீங்க தொடர்ந்து அணிஞ்சிருக்கும் பொழுது மற்றவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து வைக்கக்கூடிய கண் திருஷ்டி, தீய எண்ணத்தோட பார்க்கக்கூடிய பார்வை, அதாவது பொறாமையா இருக்கலாம், இல்லைன்னா நெகட்டிவ் எனர்ஜி, பேட் வைப்ரேஷன், எதிரிகளுடைய தீய பார்வையை தடுத்து நிறுத்தும். முதல்ல உங்களை சுற்றி உள்ளவங்களுடைய எண்ணங்கள் சரியா இருந்தாதான் நீங்க முன்னேற்றம் அடைய முடியும். நீங்க இந்த கண்டலரை கழுத்துல அணியும் பொழுது எப்படிப்பட்ட தவறான எண்ணம் கொண்ட பார்வையும் உங்களை அண்டாது. உங்களுக்கு நேர்மறையான சக்தியை உருவாக்கும். இந்த நேர்மறை சக்தி, கண்டிஷ்டி, மற்றவங்க நம்ம மேல வைக்கிற பொறாமை, இது எல்லாத்துல இருந்து நம்மளை விலக்கி உங்க வாழ்க்கையை வளம்பெற செய்யும் இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசத்துல இருக்கக்கூடிய கண்டாலர். என் பொண்ணு எப்பவும் சுட்டித்தனம் பண்ணுவா, ரொம்ப சேட்டை பண்ணுவா. எங்கள் ஏரியாவில் இவளுக்கு மின்னல் பேபின்னு பேர். நல்லா விளையாடுவா, யாராவது கூப்பிட்டு கேள்வி கேட்டால் டப்பு டப்புன்னு பதில் சொல்லுவா. இவ எந்த அளவுக்கு வீட்டில் துரு துருன்னு சுட்டித்தனமாக இருக்காளோ அந்த அளவுக்கு ஸ்கூலில் ஆப்போசிட்டாக கவனம் செலுத்தி படிப்பா, கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாடம் நடத்துகிறத கவனிப்பா, நல்ல மார்க் எடுப்பா. இப்படி ஒரு நாள் நானும் பாப்பாவும் வெளியில் விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு அக்கா உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னக்கா அப்படி பார்க்குறீங்க? குழந்தை அழகாக துரு துருன்னு விளையாடிட்டு இருக்காளே, ஆக்டிவாக இருக்கா, அதனால தான் இப்போ பார்க்குறேன். அவங்க பார்த்த பார்வையை பார்க்குறப்போ எனக்கே பயமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போன அடுத்த நாள்ல இருந்தே இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்த்தோம். ஆக்டிவாக இருக்கிற குழந்தை ஏன் இப்படி இருக்கா, ஃபீவராக இருக்குமோன்னு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்னு எடுத்து பார்த்து நிறைய செலவு செஞ்சது தான் அதிகம். இனிமே இந்த மாதிரி குழந்தை மேலே கந்திருஷ்டி விழவே கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு திருஷ்டி நிவர்த்தி கவசத்தை பற்றி தெரிய வந்தது. அதில் இருந்த கண்டாலரை என் குழந்தைக்கு போட்டு விட்டேன். அதில் இருந்த குதிரலாடத்தை என் வீட்டு வாசலில் மாட்டி விட்டேன். குதிரலாடத்தை வீட்டில் மாட்டினா தேவையில்லாத தீய சக்திலாம் வராதுன்னு சொன்னாங்க. அதனால் நானும் அந்த குதிரலாடத்தை மாட்டினேன். அதில் இருந்த கருடமுகம் பதிந்த மோதிரத்தை நான் போட்டுக்கிட்டேன். இதை போட்டுக்கிட்டதுனால தேவையில்லாத மனக்குழப்பம், மனக்கசப்பு எல்லாம் நீங்கன்னு சொன்னாங்க. இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசம் என் வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் பொண்ணு மேல யாருடைய கண் திருஷ்டியும் பண்றதில்ல. இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசத்துல 3 பொருட்கள் தருகிறோம். பெருமாள் வாகனமான கருடர் முகம் பதித்த மோதிரம். இது உங்களுக்கு மனதைரியத்தையும் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் நீக்கி ஆரோக்கியத்தையும் மேம்பட வைக்கும். இதுல இருக்கிற கண்டாளர் உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படாமல் பாதுகாக்கும். குதிரை லாடம் உங்கள் வீடு, வாகனம், ஆபீஸ், கடை, தொழில் செய்யற இடத்துல நிலைவாசல்ல மாட்டும் போது தேவையில்லாத துஷ்ட சக்திகள், தீய சக்திகள் இதெல்லாம் உங்களை நெருங்காமல் செய்யும். மொத்தத்தில் இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு கவசமாக இருந்து பாதுகாக்கும். இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசத்துல மிக அரிதான, மிகவும் முக்கியமான, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த குதிரலாடம். இந்த குதிரலாடத்தை உங்க வீடு, ஆஃபீஸ், ஃபேக்ட்ரி, தொழில் செய்கிற இடம் இப்படின்னு எல்லா இடத்துலையும் இந்த குதிரலாடத்தை மாட்டணும். அதனால ஏற்படக்கூடிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல துரதிருஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டம் ஏற்படும். அதாவது உங்க வீட்டில் இருக்க கெட்ட சக்தி, அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே விலகி உங்க வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். இந்த பில்லி, சூனியம், செய்வினை, மாந்திரிகம், பேய், பிசாசு தொல்லை இந்த மாதிரி எதுவுமே உங்களையும் உங்க வீட்டையும் நெருங்காம இந்த குதிரலாடம் உங்களுக்கு பக்க துணையா இருந்து பாதுகாக்கும். இந்த குதிரலாடத்தை ஏன் நிலவாசல மாட்டணும்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம வாசலை தாண்டி தானே போகணும் இல்லைங்களா? அந்த வாசல்ல நம்ம இந்த குதிரலாடத்தை மாட்டியிருக்கும் பொழுது, நம்ம வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வரும் பொழுது நமக்கே தெரியாம ஒரு கெட்ட சக்தி நம்ம கூட இருந்ததுன்னா அதை அப்படியே வீட்டுக்குள்ள வரவிடாம விரட்டி அடிச்சிடும். அவ்வளோ சக்தி கொண்டது தான் இந்த குதிரலாடம். கிராமத்துல இன்ன வரைக்கும்
பழைய வீடுகளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை லாடத்தை வாசலில் மாட்டியிருப்பாங்க. குதிரை காலில் பயன்படுத்தப்படும் இந்த லாடம் குதிரை தன்னுடைய இலக்கை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு பயன் தரும் இந்த லாடம். வண்டி, வாகனம், டிராவல்ஸ் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க கூட உங்கள் வாகனத்தில் இந்த குதிரை லாடத்தை வைக்கலாம். இதை உங்கள் வாகனத்தில் வைக்கிறதுனால வண்டி மேலே ஏற்படக்கூடிய கண் திஷ்டி, கெட்ட சக்தி இது எதுவுமே உங்கள் வாகனத்து மேலே படாமல் இந்த குதிரை லாடம் உங்களை பாதுகாக்கும். இந்த குதிரை லாடம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் கண் திஷ்டி ஏற்படாமலும் பாதுகாக்கும். வணக்கங்க, என் பேர் செந்தில். நான் கரூர்லேருந்து பேசுகிறேன். இந்த கண் திஷ்டி ஒரு மனுஷனை இப்படியெல்லாமா தாக்குங்க? அந்த கருமத்தை அனுபவிச்ச வரை தாங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் லோடு வண்டி ஓட்டுறவங்க. இந்த லோடு வண்டி ஓட்டி வர்ற வருமானத்தில் தாங்க என் புலத்தனமே ஓடுது. ஏதாவது ஒரு லோடை பிடிச்சி பொழுதுனிக்கு வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பணுங்க. ஆனால் இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா கை காலு குடைச்சல், முதுகு வலி, வண்டி ஓட்டவே முடியலைங்க. அடுப்பில் போய் வீட்டில் படுத்துறதுங்க. ஒழுங்காக லோடு எடுத்து வண்டி ஓட்ட முடியலைங்க. அப்புறம் அதை எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அதுக்கு அம்மா இருந்துக்கிட்டு இது கண் திஷ்டி தான் அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு. ஒரு வாரத்துக்கு முன்னாடிங்க ஒரு கேரம் பிடிச்ச ஒருத்த பார்த்தனுங்க. இந்த லோடை முடிச்சுட்டு அடுத்த லோடு சீக்கிரம் போகணும். என்னப்பா என்னமோ லோடு எடுத்து நல்லா சம்பாதிக்கிறேன். டைம் வேறு இல்லை. இப்போ வண்டி அடுத்து புக் ஆயிடுச்சுண்ணா. இப்போ இதை கொண்டு வச்சு அடுத்த லோடு சீக்கிரம் இறங்கி ஆகணும். எவ்வளோ ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. நல்லா சம்பாரி, நல்லா சம்பாரி. உடம்பு ரொம்ப நல்லா தெம்பா இருக்கு பிறகு. அதுக்கு நான் வேலை செஞ்சது தானே உடம்பு நல்லா தெம்பா. இந்த காலிலேருந்து சவாரியே அடிச்சிட்டு இருக்க பிறகு. அவன் இந்த மாதிரி சொல்லிட்டு போன ஒரு வாரத்துக்கு அப்புறம் தாங்க எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அப்புறம் எங்கள் அம்மாட்ட இதை பற்றி சொன்னேங்க. அதுக்கு அவங்க இந்த திஷ்டி நிவர்த்தி கவசத்தை பற்றி சொன்னாங்க. சொல்லி அதை வாங்க சொன்னாங்க. அப்புறம் அதை நான் வாங்கிங்க அந்த குதிரை லாடத்தை வந்து வண்டியில் அங்கே மாட்டிட்டுங்க இந்த கண் திஷ்டி டாலரை கழுத்தில் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம்ங்க பெருமாள் வாகனமான இந்த கருட பகவான் மோதிரத்தை நானும் என் ஒய்ஃபும் விரலில் போட்டுக்கிட்டோமுங்க. இந்த கண் திஷ்டி டாலரை கழுத்தில் போட்டதுக்கப்புறமுங்க இந்த திஷ்டினால் வந்த இந்த கை கால் குடைச்சல், முதுகு வலி, உடல் சோர்வு அத்தனை நீங்கிருச்சுங்க. இப்போ நான் பழைய மாதிரி வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. நல்ல வருமானம்ங்க. குடும்பத்தோடு நல்ல நிம்மதியாக இருக்கிறேனுங்க. என்னோட கண் திஷ்டியை போக்குன இந்த திஷ்டி நிவர்த்தி கவசத்துக்கு ரொம்ப நன்றி. கண் திருஷ்டியோட தாக்கம் நமக்கு ஏற்பட்டு அதுல பாதிப்பு அடைந்த பிறகுதான் தெரியுது. அதனால நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு தேவையில்லாத தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் வரும்னு அடுத்தவங்க நம்மளை பார்க்கும்போது நல்லது நினைச்சு பாக்குறாங்களா இல்ல தீய எண்ணத்தோட நினைச்சு பாக்குறாங்களான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படி தீய எண்ணத்தோட பாக்குற பார்வைதான் நமக்கு கண் திருஷ்டி பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த மாதிரி பாதிப்புல இருந்து விடுபடவும் அந்த மாதிரி பாதிப்பே நம்ம வாழ்க்கையில் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த திருஷ்டி நிவர்த்தி கவசம்.